ஹாய், இனிமேல் போட்ட வீடியோஸ்லாம் நைட் தான் வரும்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம். ஏன்னா கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் எங்கள் பாப்பாவோட கொஞ்சம் ராவடிஸ்லாம் தாங்க முடியல. அதனால் அதை பார்த்துட்டு ஈவினிங் டைமில் தான் கொஞ்சம் மேக்ஸிமம் நான் வீடியோ போடுவேன் அந்த டைம் ஃபார்மேட்டில். அப்புறம் காத்தால எழுந்திரிச்சு காத்தால டீ வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் அவங்களுக்கும் ஹார்லிக்ஸ்லாம் போட்டு கொடுத்துட்டு பாப்பாவுக்கும் எடுத்து வச்சிட்டேன். ஆனால் இந்த தக்காளி விலை தான் நானும் போய் கேட்டு பார்த்தேன். அரை கிலோவே 30 ரூபான்னு சொன்னாங்க. படப்படப்படன்னு ஃபஸ்ட்டு மாதிரி ஏறிட்டு போகுது. என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. எப்படியா இருந்தாலும் நாளைக்கு நான் தக்காளி சட்னி தான் பண்ண போகிறேன். எவ்வளோ ரேட் ஆனாலும் தக்காளி மட்டும் நான் அதில் டிஷ் செய்யாமல் இருக்கவே மாட்டேன். ஏதோ ஒரு ரெசிபி செஞ்சுட்டே இருப்பேன். அப்புறமேட்டு இந்த ப்ரெட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். கொஞ்சம் டீயில் தொட்டு சாப்பிட்டா நார்மல் ப்ரெட்டோட கொஞ்சம் டேஸ்ட் நல்லாவே தான் இருக்குது. சரி, இனிமேல் போனால் இதையே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. ஒரு ப்ரெட்டு இருக்குது, இன்னொன்று நார்மல் ப்ரெட்டெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுவும் இருக்குது. அதை வச்சு ஏதாவது பண்ணலான்னு தான் பார்த்துட்ருக்கேன். அப்புறமேட்டுக்கு ஈவினிங் டைம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கிறேன். செகண்ட் அப்லோட் போடுற பாருங்க. அவங்களும் அப்புறம் ருத்விகா குட்டியும் சேர்ந்துட்டு கொஞ்சம் ராவடியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது நீங்களே வீடியோஸில் பார்த்தா தெரியும். அவள் கொக்கோலா ஜூஸ்னு ஒன்று எடுத்துகிட்டா அவங்க அப்பா வாங்கிட்டு வந்துட்டாருன்னா போய் டம்ளாரை கொடுன்னு ஓடி போய் டம்ளார் எடுத்துகிட்டு வந்துடுவாள். அது எப்படி அவளுக்கு பழக்கமாச்சுன்னு தெரியல. குடிக்க மாட்டா. ஆனால் ஜூஸை பார்த்தா அது ஒரு அட்ராக்ஷன் பாருங்களேன். குடிக்க மாட்டா, நாங்கள் கொடுக்கவும் மாட்டோம். அதை எடுத்துகிட்டு போய் விளையாடுறது சில்னஸ்ஸாக இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாமே பண்ணுவாள். உங்கள் குழந்தைங்க ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது பார்த்து இந்த மாதிரி அடம் பிடிச்சி வாங்குவாங்களான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. அப்புறம் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் தயிரும் அப்புறமேட்டு ரசமும் வச்சுட்டேன். என்ன பாப்பாவுக்கு வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வீட்டில் கொஞ்சம் பெப்பர்லாம் இருந்தங்காட்டி அதை கொஞ்சம் பவுட்ரு போட்டு எடுத்து வச்சிட்டேன். நமக்கு வேலை செய்யணும் அப்படின்னா அதை இருக்கிறாரு, எடுத்து அதை கொட்டிவே இதை கொட்டிவே இந்த மாதிரி அசிஸ்டண்ட்டாக அவங்கள போட்டுருவேன். அவரே கேட்டார், இது என்ன பண்ண போகிற இதை எடுத்து அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் என்ன பண்ண போகிறேன், வாய்ஸ் ஓவர் மட்டும் தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் டிமார்ட் போகும்போது இதை வாங்கிட்டு வந்த அந்த ஆயில் பாட்டில், ஆனால் நல்லாயிருக்கு. நான் கூட எப்படி இருக்குமோ யூஸ் பண்ணுறது அப்படின்னு நினச்சேன். அப்புறம் இந்த பாக்ஸு எல்லாமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.